ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்ஸ் ஸ்டோரிக்கான ரிவ்யூஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மரியாதை ராமன் கதை, இதுதான் ஹெட்லைன். அதில் பார்த்தீங்கன்னா வைரத்திருடன் மரியாதை ராமன் கதை. வாங்க கைஸ், நம்ம வந்து இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே வந்து போகலாம். வைரத்திருடன் மரியாதை ராமன், இதுதான் கைஸ் இன்னையோட ஹெட்லைன். மரியாதை ராமன் ஒரு பக்கத்து ஊருக்கு பயணம் போனார். ரொம்ப தூரம் நடந்ததால் வழியில் எங்கேயாவது தங்கி ஓய்வெடுக்க நினைச்சார். அப்போ தான் ஒரு பயணிகள் தங்கி ஓய்வெடுக்கிற சத்திரம் அவர் கண்ணில் பட்டுச்சு. மரியாதை ராமன் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு வந்து ரொம்ப தூரம் வந்து பயணம் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே டயர்டாகுது. டயர்டானாக்கில் வந்து இப்போ சோர்வானாக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம கொஞ்சம் நேரம் எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இடத்த பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தங்கியிருக்காங்க. அப்போ என்ன நினச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணார். ஓய்வு எடுக்க நினைச்சார். அப்போ தான் ஒரு பயணிகள் தங்கி ஓய்வு எடுக்கிற சத்திரம் அவர் கண்ணில் பட்டுச்சு. உடனே அங்கே போய் சத்திர காவல்காரன் கிட்ட அனுமதி வாங்கிட்டு அங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சத்திரத்தில் வந்து ஒரு காவலாளி இருக்காங்க. அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தூங்கிட்டு இருந்த மரியாதை ராமன் அந்த காவல் அதிகாரி எழுப்புனார். ரொம்ப நேரமாக வந்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கினாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி வந்து எழுப்புறாரு. ஐயா, இந்த சாத்திரத்தில் ஒரு திருட்டு நடந்துச்சு. அவர் இந்த திருடன் நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னார். உடனே முழிச்சுக்கிட்ட மரியாதை ராமன் சத்திரத்துக்குள்ளே போய் என்ன நடந்ததுன்னு கேட்டார். அதுக்கு அந்த காவல் அதிகாரி சொன்னார், ஐயா, இந்த சத்திரத்தில் உங்களை சேர்க்காமல் 5 பேர் தங்கியிருக்காங்க. என்னோடய வைரம் காணாமல் போயிடுச்சு. சாயந்தரம் அந்த வைரம் என்னோடய இடத்துல இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். உங்களோட சேர்த்து இந்த சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேர் தங்கியிருக்காங்க. என்னோடய வந்து வைர மோதிரம் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த 5 பயணிகளும் வெளியே போகலை. இப்போ தற்செயலாக என்னோடய பொருட்கள் பார்க்கும்போது வைரம் வச்சுருந்த பெட்டி திறந்து இருந்ததை பார்த்தேன். நான் முழு இரவும் வாசல் பக்கத்திலே முழிச்சிருந்தேன். நீங்கள் வாசலுக்கு வெளியே படுத்திருந்தீங்க. அதனால் இந்த 5 பேரில் ஒருத்தன் தான் அதை திருட்ட செஞ்சுருக்கணும்னு சொன்னார். சொல்லு. சரி 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 நீ இங்கே வரும்போது நாவடி வரும்போது கால் பண்ணிடு. சரி சரி. எல்லா பயணிகளும் எழுப்பி திருட போன வைரத்தை பற்றி விசாரித்தார். அந்த பயணிகள் எல்லாருமே அந்த வைரத்தை பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க. உடனே அந்த காவலாளி எல்லாரோட உடைமைகளையும் தேடி பார்க்க அப்படியே வைரம் கிடைக்கவே இல்லை. அப்போ தான் மரியாதை ராமன் ஒரு சூப்பு வைக்கிற பாத்திரத்தை பார்த்தாரு. உடனே அந்த 5 பயணிகளையும் காவல் அதிகாரியும் வெளியே போக சொன்னார். உடனே எல்லாரும் வெளியே போனாங்க. உடனே சூப்பு வைக்கிற பாத்திரத்தை எடுத்து வந்து ஒரு மேசையில் வச்சு அதோட அடிப்பகுதியில் தீப்பட்டு அப்பி இருந்த கறியை எடுத்து அந்த வைரம் வச்சிருந்த பெட்டிக்கு அடியில் தடவுனார். ராமன் என்ன செஞ்சார்னா யாருக்கும் புரியலை. அப்போ தான் மரியாதை ராமன் சொன்னார், இந்த வைரம் வச்சிருந்த பெட்டி சந்தன மரத்தில் செஞ்ச பெட்டி. அதனால் திருடனோட உடம்புல கண்டிப்பாக சந்தன வாசம் வரும். அதனால் திருடன் வேகமாக திருடனால சந்தன வாசம் கண்டுபிடிக்க முடியலை. நீங்கள் ஒவ்வொருத்தராக போய் அந்த பெட்டியை கையில் எடுத்துக்கிட்டு அதோட அடிப்பகுதி 5 தடவை தடவணும். உண்மையான திருடன் ஏற்கனவே அந்த பெட்டியை தொட்டதால் அவனோட கையில் இருக்க சந்தன வாசம் மீண்டும் பெட்டியை தொடுறதால இன்னும் அதிகமான வாசம் வீசும். அதனால் சுலபமாக திருடனை கண்டுபிடிச்சலாம்னு சொன்னார். இதை கேட்ட எல்லா பயணிகளும் அதுக்கு சம்மதிச்சாங்க. அப்போ மரியாதை ராமன் ஒவ்வொருத்தராக சத்திரத்துக்குள்ளே போய் அந்த பெட்டியை தடவை சொன்னார். எல்லாரும் அந்த பெட்டியை தடவி விட்டு வெளியே வந்து அப்புறமா எல்லாரோட கையையும் மோந்து பார்க்கலாம்னு கேட்டார். எல்லாம் சரின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லார் கையிலையும் மோந்து பார்க்காம எல்லார் கையையும் உத்து பார்க்க ஆரம்பித்தார் மரியாதை. அப்போ தான் எல்லாரோட கையிலையும் கறி ஒட்டிக்கிட்டு இருக்கிறதையும் ஒருத்தரோட கையில் மட்டும் கறி இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதையும் பார்த்தாரு. அப்போ தான் மரியாதை ராமன் சொன்னார், இவன் தான் திருடனு. என்ன நடந்தது, எப்படி திருடனை கண்டுபிடிச்சிங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு மரியாதை ராமன் சொன்னார், சந்தன பெட்டி வச்சும் சந்தன வாசனத்தை வச்சும் திருடனை கண்டுபிடிக்க போகிறேன்னு நான் சொன்னது பொய். திருடனை கண்டுபிடிக்க அப்படி பொய் சொன்னேன். உண்மையான திருடன் தன்னோட கையில் சந்தன வாசம் வரக்கூடாதுன்னு நினச்சி கண்டிப்பாக அதே பெட்டியை திரும்ப தொடமாட்டான். அந்த திருடனை கண்டுபிடிக்க பெட்டிக்கு அடியில் கறி பூசி வச்சிருந்தேன். என்னோட திட்டத்துப்படி திருடனை தவிர எல்லாரும் பெட்டியை தொட்டு தடவுனாங்க. அதனால் நான் போட்டு வச்சிருந்த கறி அவங்க கையில் ஒட்டிக்கிடுச்சு. ஆனால் உண்மையான திருடன் தன்னோட திருட்டுத்தனம் வெளியே தெரியாமல் இருக்க அந்த பெட்டியை தொடமாட்டேன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி அந்த திருடன் அந்த பெட்டியை தொடவே இல்லைன்னு சொன்னார். அதனால தான் அவனோட கையில் கறி ஒட்டலை தெளிவான்னு சொன்னார். மரியாதை ராமனோட துல்லியமான திட்டத்துப்படி திருடன் மாட்டிக்கிட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் மரியாதை ராமன் அவரோட புத்தி கூர்மையும் பாராட்டினாங்க. இன்றைக்கான இது வந்து இப்படி தான் காய்ச்சி போயிருக்கு. மரியாதை ராமன் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு இதை பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, ஒரு திட்டத்தை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருடனை வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சாக்கல பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அந்த திருடன் வந்து மாட்டிக்கிட்டான். இன்றைக்கான நம்ம கிட்ஸ் ஸ்டோரி வந்து இப்படி தான் கைஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி கிட்ஸ் ஸ்டோரி பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். எதுக்காக ஷேர் பண்ணி விட சொல்கிறோன்னா, எல்லாருனாலையும் பார்த்தீங்கன்னா எபிசோட் பார்க்க முடியாத நண்பர்கள் நம்ம வீடியோ பார்த்து என்ன நடந்திருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்னும் வெப் சீரிஸ், மூவி ரிவ்யூஸ் இந்த மாதிரி ரிவ்யூலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு வந்து கண்டிப்பாக தொடர்ந்து மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் எப்போதும் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கைஸ்.